தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் இயர் செப்டம்பரில் ஜிஎஸ்டி 2.0 அமல்படுத்தினாங்க. இதனால் 350cc கீழே இருக்க மோட்டார் சைக்கிள் பைக்ஸ் எல்லாமே வந்து விலை குறைஞ்சிது. 350cc மேலே இருக்க மோட்டார் சைக்கிள் எல்லாமே ஹைக் ஆச்சு, நம்ம பார்த்தோம் விலை. அதே மாதிரி இந்த ட்ரைம்பில் வந்து ஸ்டார்டிங்கே வந்து 400cc இருக்கிற மோட்டார் சைக்கிள் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஜிஎஸ்டி ஸ்லாபுக்குள்ளே கொண்டு வந்து விலையை குறைச்சி கஸ்டமருக்கு அஃபோர்டபுளான மோட்டார் சைக்கிள் கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக ட்ரைம்போட 400cc எல்லாமே இப்போ 350cc செக்மெண்ட்குள்ளே வந்திருக்கு. ஸோ நார்மலாக ட்ரைம்ப் வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட், ஒரு நிஷே செக்மெண்ட்டாக இருந்தது. இந்த டைம் வந்து ராயல் என்ஃபீல்டு, ஹோண்டா கூட எல்லாம் வந்து காம்படிட் பண்ணுற மாதிரி மாஸ் மார்க்கெட் செக்மெண்ட்டில் உள்ளே இறங்கியிருக்காங்கன்னே அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இவங்க கொடுக்குற இந்த 350 400 சீரீஸ் எல்லாமே இப்போ கம்ப்ளீட்டாக 350 சீரீஸாக மாறிடுச்சு. ஸோ அதனால் 350cc ரேஞ்ச் எல்லாமே கிட்டத்தட்ட 10,000லேருந்து 21,000 வரைக்கும் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. குறிப்பாக ஸ்க்ராம்பிளர் 400X பார்த்தோன்னா இது 21,000 குறைஞ்சி 2.59 லேக்கில் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக இது வந்து ரோட் அண்ட் ஆஃப் ரோடிங் ஃபோக்கஸ்டாக வந்து இந்த மோட்டார் சைக்கிளை உருவாக்கியிருக்காங்கன்னு ஏற்கனவே தெரிஞ்சுது. பட் இதில் கொடுத்துருக்க 350cc என்ஜின் வந்து எப்படி இருக்குது, 400cc கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸு, எஃபிஷியன்சி அண்ட் என்விஎக்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்க்ராம்பிளர் 400 அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து டியூவல் பர்பஸாக நம்ம பயன்படுத்தலாம். ஆஃப் ரோடிங்கும் போகலாம், அதே மாதிரி டூரிங் பர்பஸ்க்கும் பயன்படுத்த முடியும். கம்யூட்டராக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். கிட்டத்தட்ட 40% ஆஃப் ரோடிங் போனால் 60% வந்து நம்ம ரோட் ஃபோக்கஸ்டாக தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மோட்டார் சைக்கிளில் டிசைன் பொறுத்த அளவுக்கு பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் இல்லை. சேம் அதே மாதிரியான டிசைனு, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அதே டிப்பிக்கல் ட்ரைம்ஃபோட ரவுண்ட் ஷேப்டு எல்இடி வித் டெயில் லேம்ப்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி டேங்க்குமே பார்க்குறோம் 13 லிட்டர்ஸ் கிடைக்குது. சீட் ஹைட் வந்து 835 கிரவுண்ட் கிளியரன்ஸ் 195 கொடுத்துருக்காங்க. மோட்டார் சைக்கிள் வெயிட்டுமே வந்து 185 kgயில் வந்து இருக்குது. அதில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. இது பெரிய சேஞ்ச் என்னென்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த என்ஜின் டவுன் சைசிங் தான். கிட்டத்தட்ட 400லேருந்து 350cc கொண்டு வந்திருக்காங்க. இதில் பயன்படுத்திருக்கிறது சேம் டிஆர்சிஎஸ் என்ஜின் தான். 349cc லிக்விட் கூல் டிஓஹெச்சி செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் பொறுத்த வரைக்கும் அந்த டைம் 3 bhp கம்மியாகி 37 HP ஆஃப் பவரும், டார்க் வந்து நியர்லி 5.5 Nm ஆஃப் டார்க் கம்மியாகி 32 Nm ஆஃப் டார்க் அட் 7500 RPMனு கிடைக்குது. பட் அந்த பீக் பவரை இந்த 350cc செக்மெண்ட்குள்ளே கொண்டு வர்ற மாதிரி அவங்க வந்து என்ஜினை வந்து டவுன் சைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ குறிப்பாக இந்த என்ஜினில் என்னென்ன மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, போரை வந்து சேம் அதே தான் வச்சுருக்காங்க. பட் ஸ்ட்ரோக் லென்த்தை வந்து குறைச்சிருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, நமக்கு கனெக்டிங் ராடு, கிராங்க் கேஸ், கிராங்க் ஷாஃப்ட் எல்லாமே புது டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கேம் டைமிங்கு, அப்புறம் ECU மேப்பிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து இன்ஜின் வந்து ஸ்மூத்தாகவும் ரிஃபைண்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே இந்த இருக்க 400cc ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸு இதில் இருக்குமான்னு கேட்டால், அவங்க என்னவோ அதுக்கு மேட்ச் பண்ண மாதிரி கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஓட்டுனதை பொறுத்த வரைக்கும் பிட் ஆஃப் பவர் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஆன் பேப்பர்லேயுமே பவர் டார்க் கம்மியாக இருக்குது. பட் ஓட்டும் போதுமே அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுதுன்னு சொல்லலாம். பட் என்னதான் இருந்தாலும் லோ அண்ட் டார்க் இதில் ரொம்ப அருமையாக இருக்குது. மிட் ரேஞ்ச் எடுத்துட்டோம்னா ஸ்ட்ராங்கான ஒரு லீனியரான மிட் ரேஞ்ச் கிடைக்குது. டாப் ரேஞ்ச் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா நியர்லி 140 km ஸ்பீட் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணோம். ஸோ ஆக்சிலேஷன் பார்த்தோம்னா நியர்லி சேமாக தான் இருக்குது. 0 to 60 வந்து அது வந்து 3 செகண்டில் அடிக்குதுன்னா 3.6 செகண்டில் அடிக்குது. ஸோ 0 to 100மே நம்ம பெருசாக செக் பண்ணலனாலும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு 1 or 2 seconds மேபி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் டாப் ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 km/h தான் இதில் வந்து கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து 147 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இன்னைக்கு செக் பண்ணதில் 140 வரைக்கும் தாராளமாக போச்சு. அந்த அளவுக்கு இனிஷியல் பிக்கப்பும் ரொம்ப அருமையாக இருந்தது. மிட் ரேஞ்ச் லீனியராக இருந்ததுன்னு சொல்லுவேன். டாப் ரேஞ்ச் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுவும் ரொம்ப ரிஃபைண்டாக இருந்தது. ஏன்னா 300cc 350cc செக்மெண்ட்லேயே வந்து ராயல் என்ஃபீல்டு, ஹோண்டாலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த என்ஜின் வந்து பெர்ஃபார்மன்ஸு இதை வந்து கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரிஃபைண்டாக பெர்ஃபார்மன்ஸுமே அருமையாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் ஓட்டுனதுலேயே 350cc பெஸ்ட் என்ஜின்னா கண்டிப்பாக இதை தான் நான் சொல்லுவேன், ரேட் பண்ணுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சிட்டிலையும் சரி, நம்ம ஹைவேலையும் சரி ரொம்ப ட்ராக்டபுளாக இருக்குது. சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது கம்யூட்டராக ஈஸியாக நம்ம கியர் சேஞ்சஸ்லாம் அதிகம் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு 4 கீருக்குள்ளேயே நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டிக்கலாம். லாஸ்ட் 5th and 6th கியர் வந்தோம்னா அதை நம்ம ஹைவேஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ட்ராக்டபுளாக சிட்டி ஆஸ் வெல் அஸ் ஹைவேல ஓட்டுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மற்ற ஃப்ரேமு, பிரேக்ஸு, சஸ்பென்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே சேஞ்ச் இல்லை. எக்ஸாக்டாக அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் இந்த மோட்டார் சைக்கிள் 185 kg இருந்தாலுமே நம்ம ஓட்டும்போது சுத்தமாக அந்த வெயிட்டே தெரியல. அந்தளவு ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. ஓட்டும்போது அந்த மேனூர் பண்ணுறதா இருக்கட்டும்,
இல்லை வந்து நம்ம ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், எல்லாமே அருமையாக இருந்ததுன்னு சொல்லுவேன். அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மோட்டார் சைக்கிள் குறிப்பாக சொல்லணும்னா இந்த என்ஜின் வந்து ரொம்ப ரிஃபைண்டாக இருந்தது. வைப்ரேஷன் லெவல்ஸ்லாம் பெருசாக என்னால் உணர முடியல. ஏன்னா மற்ற பஜாஜ் ஓட்டியிருக்கோம், கேடிஎம் ஓட்டியிருக்கோம், அதெல்லாம் கூட லிட்டில் பிட் ஆஃப் வைப்ரேஷன் இருந்தது. ஆனால் இது ஓட்டும்போது நம்ம க்ரூசிங் ஸ்பீடு பார்த்தோம்னா நியர்லி ஒரு 90லேருந்து 110 100 அந்த க்ரூசிங் ஸ்பீடில் ஓட்ட முடியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு என்விஹெச்லாம் கம்மியாக இருக்கிறனால ஓட்டுறதுக்கு நல்ல லாங் டிஸ்டன்ஸ்லாம் போகணுன்னா குயிக்காக நம்ம ஓட்டிட முடியும். அதுவும் அட்ட ஸ்டெச்சில் வந்து இது பண்ணலாம். பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கிடையாது, யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. பட் ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்ட் ஒரு என்ஜின் வந்து தாராளமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். மைலேஜுமே வந்து நியர்லி ஒரு 30 எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மைலேஜ் ஃபிகர்ஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தெரியல. மேபி இந்த டைம் பவர் டார்க்லாம் கம்மியாக இருக்கிறனால நமக்கு மைலேஜ் எக்ஸ்ட்ரா கூட கிடைக்கும் பழைய ட்ரைம்ஃபை கம்பேர் பண்ணும்போது. பட் இந்த என்ஜின் வந்து கண்டிப்பாக அந்த மைலேஜ் விஷயத்தில் 350 குறைச்சனால கண்டிப்பாக அதிகமாக இருக்கிறனா வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ சஸ்பென்ஷனுமே பார்க்குறோம், இது வந்து ஸ்க்ராம்பிள் எக்ஸுங்கிறனால ஆஃப் ரோடும் ஓட்ட முடியும் அப்படிங்கிறனால நமக்கு சாஃப்ட்டாக இருக்குது, நம்ம ரோட்டில் ஓட்டுறதுக்கு அருமையாகவே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஃப்ரேமுமே வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறனால நமக்கு பெருசாக தெரியல. பட் ஆனால் ஒன்ஸ் நம்ம நிறுத்தி பைக்கை மூவ் பண்ணோன்னா அது கொஞ்சம் 180 கேஜிங்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நம்ம லாங் டிஸ்டன்ஸ் போகணும் அப்படின்னா தாராளமாக அதுக்கேற்ற பவர் கம்ஃபர்ட் எல்லாமே இருக்குது. சீட்டுமே நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் பேடிங் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மற்றபடி இதில் வந்து கியர் ஷிஃப்டிங்காக இருக்கட்டும் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா ட்ராக்டபுளாக சிட்டி அண்ட் ஹைவே ஃபோக்கஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்குமே நல்லா இனிஷியல் பீட் ரொம்பவே நல்லா இருக்குது, ப்ரோக்ரெசிவாக இருக்குதுன்னு சொல்லுவேன், அக்ரெசிவாக இல்லை. அந்த மோட்டர் சைக்கிள் வந்து ஒரு ஆஃப் ரோடிங் அண்டு நம்ம ரோட் ஃபோக்கஸ்டாக இருக்கிறனால பெரிய அந்தளவுக்கு நம்ம அக்ரெசிவாலாம் எதிர்பார்க்க முடியாது. இனிஷியல் வந்து நமக்கு நல்ல பிக்கப் கிடைக்குது, போக போக லீனியர் அண்ட் ஸ்ட்ராங்கான ஒரு ஹை ரேஞ்ச் கிடைக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ அதனால் இந்த மோட்டர் சைக்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 350 சிசிலே ஒரு நல்ல இன்ஜினு, ஒரு ஒரு ரிஃபைண்டான என்ஜின் வேணும், நல்ல ஒரு பிக்கப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மோட்டர் சைக்கிள் நம்ம சூஸ் பண்ணலாம். அதுவும் ட்ரைம்ஃபோட என்ஜினை தாராளமாக சூஸ் பண்ணலாம். மைலேஜ் வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது. பட் உட்காந்து ஓட்டுற கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், என்விஹெச்சாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே செக்மெண்ட்லேயே பெஸ்ட் என்ஜின்னா கண்டிப்பாக நான் அதை தான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் ஓட்டி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். Until then, bye from Kapil Murugesh.